நடன நடிகரின் சமீபத்திய காதல் ஊரறிந்த விஷயம். ஆனா இந்த விஷயம் தெரிந்த அவரோட எக்ஸ் லவரான நம்பர் 1 நடிகை புதுசா காதல் வயப்பட்ட வீரமான நடிகைக்கு போன் போட்டு, அந்த ஆளு இப்ப ஹெவி லாஸ்ல இருக்கான், அவனை காதலிச்சா நீ சம்பாதிச்சதையெல்லாம் காலியாக்கி விட்டு விடுவான் என சொல்ல உஷாரான நடிகை எஸ்கேப். விஜய் சேதுபதி இப்ப வருஷத்துக்கு 8 படம் எண்ணிக்கையில நல்லா வளர்ந்து வராரு. இருந்தாலும் அவர் கலை பயணம் தொடங்கியது சின்ன திரையில் CJ பாஸ்கர் இயக்கிய பெண் தொடர் மூலம்தான். ரீசெண்டா சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் 11வது பொதுக்குழுவில் பேசிய விஜய் சேதுபதி, என்னை வளர்த்த சின்னத்திரை அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தான் விரும்புவதாக தெரிவித்துள்ளதை புருவம் உயர்த்தி பார்க்கிறதாம் சின்னத்திரையும் சினிமா துறையும். 1980s சம்பந்தப்பட்ட ஒரு பீரியட் பிலிம் எடுத்து வந்தார் டைரக்டர் சுசீந்திரன். இப்ப சென்சார் சர்டிபிகேட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கும் படக்குழு படம் டிசம்பர் 1 ரிலீஸ் என அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. பல முன்னணி ஹீரோக்கள் நடிக்க மறுத்த இந்த படத்தை எப்படியும் ஹிட்டாக்கி காட்டணும்னு இருக்கிறாரு சுசீந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரி டிரெக்ஷன்ல சூர்யா காம்பினேஷன்ல பெரிய எதிர்பார்ப்புல உருவாகி வரும் படம் S3. டிசம்பர் 16 படம் ரிலீஸ் என அறிவிச்சுள்ள நிலையில படத்தின் கேரள உரிமையை சோப்னம் பிலிம்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து சூர்யாவின் ரசிகர் மன்றம் டேக் ஓவர் பண்ணிடுச்சாம். ஆக சவுத் இந்தியாவில் ஒரு படத்தோட வெளியீட்டு உரிமையை ரசிகர் மன்றம் டேக் ஓவர் பண்ணியிருப்பது இதுதான் முதல் முறை என தனது ட்விட்டர் பக்கத்தில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஸ்டுடியோ கிரீன். கிடாரி படத்தை அடுத்து சசிகுமார் புதுமுக இயக்குனர் பிரகாஷ் டைரக்ஷன்ல நடிக்க துவங்கிய படம் பலே வெள்ளைய தேவா. தேனியிலேயே சுமார் 50 நாட்கள் படப்பிடிப்பை நடத்தி ஃபுல் படத்தையும் முடிச்சிட்டாங்களாம் டீம். விரைவில் வருகிறதாம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். திருமண முறிவுக்கு பிறகு தன்னை முழுமையான சுதந்திரம் பெற்றுள்ளதாக நினைக்கும் அமலா பால் இஷ்டத்துக்கு நடந்து வருகிறார் என ஏற்கனவே சொல்லி வருகிறது கோடம்பாக்கம். இது இப்படி இருக்க ரீசெண்டா படு கவர்ச்சியா ஒரு செல்ஃபி எடுத்து அதை சமூக வலைதள பக்கத்துல விட்டாரு அமலா பால். இதற்கு சில அப்ரிசியேஷன்ஸ் இருந்தாலும் பலர் உங்க மேல அழகான பிம்பத்தை வைத்துள்ளோம், அதை ஸ்பாயில் பண்ணும்படி கவர்ச்சி போட்டோஸ் வேண்டாம் என சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம்.